சார் ஜாயின் பண்ணும்போது இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்தது, இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்பியும் கலெக்டர் எப்படி இருக்குன்னா இரண்டு கண்கள் போல் இருக்க வேண்டும். புது கலெக்டர் அவருக்கு பாவம், அவர் அப்போ தான் வந்திருக்காரு, அவரோட குறை சொல்ல முடியாது. இவர் திரும்பி போய் ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன ஆர்டர்னு சொன்னால், ஏடிசி போஸ்ட்டுக்கு எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாரு. எனக்கு ஏடிசி போக பிரியம் இல்லை. உங்களுக்கு பிடித்த இது சில டைம் உங்களுக்கு கிடைக்கலாம், உங்களுக்கு பிடிக்காததும் கவர்மெண்ட் உங்களை செய்ய சொல்லலாம். திடீர்னு எஸ்பிஜி, நான் சொன்னேன் இல்லையா, ராஜீவ் காந்தி இந்த எஸ்பிஜி ஆர்டர் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்புக்கு டெல்லிக்கு போயிட்டான். இந்த ஆள் அடுத்த கவர்மெண்ட் வந்தோன்னு தூக்கி அறிய போகிறான்னு சொல்கிறாங்க. அடுத்த கவர்மெண்ட் நான் முதல்ல செய்கிறது நீ இரு, அப்புறம் பார்க்கலாங்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஃபைட் பண்ணுறது போன வார்க்கோசரம் தான் ஃபைட் பண்ணுறீங்க, ஃப்யூச்சர் வாருக்கு நீங்கள் பிளான் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. சம்டைம்ஸ் அறிவு வெளியே இருந்து தான் வரும், உள்ளே இருக்கவங்ககிட்ட அறிவு இருக்காது. வெளியே பார்த்தா சொல்லுவான், என்னடா பண்ணுறீங்க நீங்கள்லாம் அப்படின்னு இவர் கேட்குறாரு. சார் செக்யூரிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரியது. ஏன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கி முதல்ல நடந்ததே மகாத்மா காந்தி அசாசினேஷன் தான். அதுக்கு பிறகு இந்திய பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க இந்திரா காந்தி, அவங்கள அசாசினேட் பண்ணாங்க. வேர்ல்டு ஓவர் அசாசினேஷன் நிறைய நடந்திருக்கு. ஜான் எஃப் கென்னடியை அசாசினேட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயே தான் படுகொலை செய்யப்பட்டார். ஸோ இதனால இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிறது, விஐபி செக்யூரிட்டிங்கிறது ஒரு முக்கியமான இது. ஏன்னா சில நேரம் கேட்குறாங்களா, இவ்வளோ செக்யூரிட்டி வேணுமா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு இவ்வளோ வேணுமான்னு கூட ஜனங்கள் கேட்குறாங்க. அது ஒரு கிரிட்டிசிசமாக கூட இருக்கும். ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கணும், நடந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப மோசமாக போயிடும் இல்லையா. அப்போது அது போன்ற ஒரு செக்யூரிட்டி இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலே லீடிங். தமிழ்நாடு போலீஸ் விஐபி செக்யூரிட்டியை சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக பண்ணி ட்ரைனிங், நல்ல ட்ரெயின்டு மேன் பவர், எக்ஸ்பர்டைஸ் அது இருக்கிறது நம்ம ஸ்டேட்டில் தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நமது சீஃப் கெஸ்ட் விஜயகுமார் சார். கமாண்டர் ஃபோர்ஸ், கமாண்டர் ஸ்கூல், எஸ்டிஎஃப், இதில் எல்லாத்துலேயுமே கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கமாண்டர்ஸை கொண்டு வந்தது சார் தான். இப்போது ஒவ்வொரு எஸ்பி கண்ட்ரோல்லையும் கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க. போன வாரம் கூட நான் திருநெல்வேலி பக்கம் போயிருந்தேன். அங்கே வல்லநாடுங்கிற ஊரில் இப்போ ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னா சார் ஆரம்பித்து வச்ச அந்த ட்ரைனிங் தான் இப்போ தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் டாப்பில் இருக்கிறதுக்கு சார் ஒரு முக்கியமான காரணம். இனி ஒரிஜினல் போலீஸிங் வரும். அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்னுடைய மிகப்பெரிய சாம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கலெக்டர், அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இந்த ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான ஃபிகர். இன்னைக்கு செய்வீர் கொஞ்ச நாள் இப்போ கலெக்டராக போகிறாரு. சார் ஜாயின் பண்ணும்போது இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்தது, இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் சார், நீங்கள் ஹவு டிட் யூ ஃபைண்ட் த ஜாப்? அந்த மாவட்ட எஸ்பியாக இருக்கும்போது அந்த கலெக்டரோட எக்குவேஷன் அதுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஏடிஜியில் ஆனோடாக இருந்து கோஆர்டினேட் பண்ணீங்க கலெக்டர்ட்டையும் எஸ்பிஎஸ்ட்டையும். அதே பெரிய பெரிய பிரச்சனையான நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் க்ளோஸாக ஒர்க் பண்ணுவோம். சார் ஐஜி சவுத்தில் இருக்கும்போது பெரிய கலவரம், ஜாதி கலவரம், மற்றபடி லா அண்ட் ஆர்டர், எலெக்ஷன், இது அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது? அதாவது சேலத்தில் நான் எஸ்பி, வரதராஜ் என்பவர் கலெக்டர். எஸ்பியும் கலெக்டர் எப்படி இருக்குன்னா இரண்டு கண்கள் போல் இருக்க வேண்டும். அப்போது நான் அவர் வரதராஜ் எங்கே போனாலும் என்னை வாங்க அப்படின்னு அடிக்கடி கூப்பிடுவார். நான் நடுவில் இந்த ரெய்டெல்லாம் போயிட்டு வருவேன், மற்றதெல்லாம் போயிட்டு வருவேன். எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அவரோட ட்ராவல் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு ஆண்டு அவரும் நானும் சேர்ந்துருந்தோம், 1.5 ஆண்டு. எனக்கு கடைசியில் பார்த்தா எனக்கு அந்த ஜில்லாவினுடைய ஸ்டாட்டிஸ்டிக் இப்போ கூட ஞாபகம் இருக்குது. 35 பிளாக்கு, 18 எம்எல்ஏ, 3 எம்பி, எவ்வளோ வில்லேஜு, என்ன நடக்குது கம்ப்ளீட்டாக அவர் பேசி 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 எனக்கு ஞாபகம். இதில் என்ன பிரச்சனையாக போச்சுன்னா, இந்த டூ மச் ஆஃப் லிட்டில் லேர்னிங் இஸ் டேஞ்சரஸ் திங்கிப்பாங்க. எக்ஸஸ் லேர்னிங் ஆல்சோ டேஞ்சரஸ் ஆகி போச்சு. இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். புது கலெக்டர் வந்தார். புது கலெக்டர் வந்த ஒரு வாரத்தில் குரானா என்ற ஐசிஎஸ் அதிகாரி, கவர்னர், தமிழ்நாடு கவர்னராக இருந்தவர் அங்கே வந்துட்டார். அவர் ஐசிஎஸ்லேருந்து அதிகாரியாக வந்தவர். ஸோ ஐசிஎஸ் என்பது ஐஏஎஸ்க்கு சீனியர் அந்த டைமில் இருந்தது. அவரு ரொம்ப ரொம்ப டஃப்பான ஆள். அவர் ஏறி உட்காந்தாரு. நான் ஒரு மீட்டிங் சின்ன டிஸ்கஷன், இன்ஃபார்மலாக நாங்கள் 4 பேர் இருக்கோம். அவருடைய ஏடிசி, நான், காந்தி என்பவர் பின்னாடி கவர்னர், வெஸ்ட் பெங்கால் கவர்னர் கோபாலகிருஷ்ண காந்தி தான் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி. அப்படியே பேச ஆரம்பித்த உடனே என்னன்னு கேட்டார். புது கலெக்டர் அவருக்கு பாவம், அவர் அப்போ தான் வந்திருக்காரு, அவரோட குறை சொல்ல முடியாது. நான் பாட்டுக்கு தெரியாமல் என்ன சொல்கிறது, வாட் இஸ் தட் முந்திரி கொட்டை மாதிரி திடீர்னு நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த இவ்வளோ நான் அவர் நினச்சிட்டாரு, இவன் எல்லாமே தெரிய மாட்டிருக்கு இந்த ஆளுக்குன்னு சொல்லி வண்டியில் போகும்போது என்னையும் வண்டியில் உட்கார வச்சுட்டார். ஸோ அவருடைய கார், பென்ஸ் காரில் நான், கலெக்டர், கவர்னர் போயிட்டுருக்குறோம். போக போக நம்ம அறிவு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் நம்ம கிடைக்க நடுவில் நான் பாட்டுக்கு இப்போ அவர் பாவம் பழனிசாமி புது கலெக்டர், அவர் அப்படியே அவரும் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம இதை சொல்லி கடைசியில் என்னாச்சுன்னா, இவர் திரும்பி போய் ஒரு ஆர்டர் போடுறாரு.
என்ன ஆர்டர்னு சொன்னால், நான் அவர் நினச்சிட்டா எல்லாம் தெரிஞ்சவன் இவனை ஏடிசியாக வச்சா நல்லா இருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக அவனுக்கு அறிவு இருக்க மாட்டேங்குன்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஏடிசி போஸ்ட்டுக்கு எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாரு. எனக்கு ஏடிசி போக பிரியம் இல்லை. ஏடிசி கவர்னருடைய ஏஐடி கேம்ப்பாங்க. ஆமாம், எனக்கு என்னமோ தெரியல, அது நல்ல போஸ்ட் தான், எனக்கு பிடிக்கல. எனக்கு அதனால தான் உங்களுக்கும் முக்கியம். உங்களுக்கு பிடித்த இது சில டைம் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுக்கு பிடிக்காததும் கவர்மெண்ட் உங்களை செய்ய சொல்லலாம். பிடிக்காத வேலையை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஒன்றா அந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணி ஓட முடிஞ்சால் ஓடிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், சரி இந்த வேலை நம்மளை விட திறமையானவர்கள் இருக்கிறார்கள் செய்யக்கூடியவர்கள், இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் கசப்பான விஷயம் வந்தாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படலாம் அந்த கவர்மெண்ட் ஜாப்பில். அதனால் எப்போவுமே நீங்கள் நினச்சது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனிவே அந்த ஏடிசி போஸ்ட் வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் யோசித்து கொண்டு இருக்கும்பொழுது அந்த இன்டர்வியூ கூப்பிட்டாரு. இன்டர்வியூவில் அவர் பாஸ்ன்னு சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட காந்தி சொல்லிட்டாரு யூஆர் செலக்டட் அப்படின்ட்டாங்க. எனக்கு அதுக்கு பிரியம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு எஸ்பிஜி, நான் சொன்னேன் இல்லையா, ராஜீவ் காந்தி இந்த எஸ்பிஜி ஆர்டர் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்புக்கு டெல்லிக்கு போயிட்டேன். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய என்னுடைய அம்சம் என்னவென்றால், கலெக்டர் எஸ்பிஎம் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். நான் போன இடத்துல எல்லாம் சில டைமில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் எம்எஸ் ஸ்ரீனிவாசன் என்ற கலெக்டர், அசோக் ஜோஷி என்ற ஃபர்ஸ்ட் கலெக்டர் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில், அப்புறம் எம்எஸ் ஸ்ரீனிவாசன், இளங்கோவன், அப்புறம் இந்த வரதராஜ், அதுக்கப்புறம் பழனிசாமி, இவங்க, அப்புறம் சக்திகாந்த தாஸ். யார் அவர்? சக்திகாந்த தாஸ் அவர் என்னுடைய கலெக்டர் திண்டுக்கல்ல. அதே மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப எனக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக கிடையாது, இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. எனக்கு லா அண்ட் ஆர்டரில் எஸ்பி என்ன நான் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும். அவங்க என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா காரியங்களும் என் கூட இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கணும். அதனால் பர்சனல் ஈகோவாக கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎஸ் இருக்கிற மாதிரி ஐஏஎஸ்குள்ளே எக்கச்சக்கமான நண்பர்கள் வெல்விஷர்ஸ் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் நம்ம சர்வீஸு நம்ம தான் இந்த இதுன்னு சொல்லி ஈகோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா போச்சு, டிஸ்ட்ரிக்ட் வில் சஃபர். ஸோ திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த அதர் சர்வீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சர்வீஸ் சுப்பீரியர்னு யாருமே நினைக்கூடாது. உங்களுக்கு போஸ்டல் சர்வீஸ் கிடைக்கலாம். போஸ்டல் சர்வீஸில் போய் நீங்கள் பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்க முடியுமா? இல்லையா, நான் ஐஏஎஸ்ல பார்த்தேன், ஐஏஎஸ் கிடைக்கலன்னு சொல்லி அந்த ஜெலசியோ, அந்த வேண்டாது, இந்த என்ன சொல்கிறது, வாட் யூ கால் சவர் கிரேப்ஸ் எனக்கு கிடைக்க, அந்த மாதிரி எந்த விதமும் இருக்கக்கூடாது. நீங்கள் போகிற சர்வீஸை உங்களுடைய திறமையானவர்கள் வெளியே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காம இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லபடியாக இருக்கணும். ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ஸ் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் பிகாஸ் ஐ ஹேட் வெரி குட் ஈக்குவேஷன் வித் த கலெக்டர்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் லெசன் ஐ வுட் லைக் டு சே. ஒப்பீனியன் பயங்கரமாக அப்போஸ் பண்ணுவேன். என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். பட் பப்ளிக்காக கிடையாது. 1-to-1 இருக்கும்போது என்ன வேணால் நீங்கள் பேசி இது பண்ணிக்கலாம். பட் அதனால் பப்ளிக் தாசில்தாரும் இன்ஸ்பெக்டரும் சண்டை போட மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பப்ளிக் விஷன் வி ஆர் ஒன். உள்ளே நம்ம என்ன இருக்கோ அதை நம்ம பேசி திருத்துக்கலாம். இதுதான் திஸ் இஸ் மை என்டையர் அப்ரோச் அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி லக்கி டு ஹேவ் எக்ஸலண்ட் கொலீக்ஸ். Yeah, thank you, sir. அல்டிமேட்லி சார் சொல்லக்கூடியது என்னென்னா, நம்ம எந்த சர்வீஸ் இருந்தாலும் சரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அல்லது ரயில்வே சர்வீஸ், இன்கம் டேக்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம கொலீக் இருப்பாங்க. இப்போ எஸ்பிஸ் தான் கலெக்டர் பக்கமாக இருப்பாங்க. அவங்க கூட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோம், அவங்கள்ட்ட எப்படி நம்ம மூவ் பண்ணுறோம், எப்படி ரேப்போ அவங்கள்ட்ட எப்படி இருக்குது. நம்ம ஓன் சீனியர் ஆஃபீஸர்ஸ், இப்போ எஸ்பின்னா அவருக்கு ஒரு டிஐஜி இருப்பார், ஐஜி, அடிஷ்னல் டிஜி, லா அண்ட் ஆர்டர், டிஜி, ஏதாவது போலீஸ் ஃபோர்ஸ், அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி கம்யூனிகேஷனில் இருக்கிறீங்க. அவங்க ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி கூட சொல்லணும், இந்த மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அது பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங். அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இவர் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு, நான் தகவல் சொன்னேன், 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, இது வரைக்கும் ஒன்றும் ரிப்ளை இல்லை, நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் தான் அந்த ரியல் டேலண்ட்ஸ் தட் யூ மஸ்ட் லேர்ன் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். சார் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் சார் இப்போ நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஆஃபீஸஸ் நம்மளை எப்படி நடத்தியிருப்பாங்க, கொஞ்சம் கூட இதோட ஸ்ட்ரிக்டாக நடத்திருப்பாங்க. இப்போல்லாம் நம்ம ரொம்ப கைண்டாக ஃப்ரெண்ட்லியாக நடத்துகிறோம். நாங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது ஒரு டிஜி பார்க்க போகிறோம், உள்ளே போன உடனே சல்யூட் பண்ணோம். அவர் எல்லாமே உடனே எல்லாரும் அட்டென்ஷன், ரைட் ஹேண்ட், குவிக் மார்ச் சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னு கேட்டால் நாங்கள் ஒழுங்காக மார்ச் பண்ணி வரலையாம். அப்படிலாம் கொஞ்சம் ஹராஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம். பொதுவாக நீங்கள் காலேஜ்லேயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லையோ எங்கேயாவது போனீங்கன்னா எங்களை மாதிரி கொஞ்சம் வயசானவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும், எங்கள் டிஜிபி பார்க்க முடியாது, இப்போல்லாம் ஈஸியாக பார்க்க முடியுது, ரொம்ப ஹானஸ்டாக இருப்பாங்க. இப்போ பார்த்தா எல்லாமே ஹானஸ்டியே கிடையாது. இப்போ நாங்கள்லாம் கடுமையாக உழைச்சோம், இப்போல்லாம் யாரும் உழைக்கிறது இல்லை, இப்படிங்கிற ஒரு பேச்சு நம்ம வழக்கமாக எல்லா இடத்துலையும் கேட்குறோம். ஒருவேளை நம்ம அப்பா காலத்துலையும் அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு இப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் வயசாகும் போது நீங்களும் இப்படி பேசுவாங்க. இது ஒரு வழக்கம். அதில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. ரொம்ப கடுமையாக உழைச்சவங்க அன்னைக்கும் இருந்தாங்க, அன்னைக்கு ஓபி அடித்தவங்களும் இருந்தாங்க. இன்றைக்கும் ரொம்ப டேலண்டடாக, ரொம்ப
முயற்சி எடுத்து அவங்களுக்கு இன்னொரு பேரை ஏற்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இல்லை மற்றவங்களை ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணக்கூடிய நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப இன்டிஃபரெண்டாக கோல்டாக வரவங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிட்டு. ஆனால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல நான் பார்த்த ஒரு காமன் என்னென்னா, நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டீங்கன்னா ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் கலெக்டர், ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்பி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். உங்களுடைய ட்ரைனிங், உங்களுடைய தங்குற இடம், உங்கள் போக்குவரத்து, இதை பற்றிலாம் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் எப்படிலாம் போயிட்டுருக்குனால பெரும்பாலும் ஒரு சிலரை தவிர மற்றவங்க நல்லா பார்ப்பாங்க. பட் அன்றைக்கி எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி கிடையாது சார். இப்போ நான் ஏஎஸ்பி ஜாயின் பண்ணுவேன், நான் மோட்டர் சைக்கிள். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுவது எப்படின்னு தெரியல. மோட்டர் சைக்கிள் கிடைக்கிறதே கஷ்டம். நீங்கள் வந்து நடந்து கூட போங்கன்னு சொல்லுவாங்க, சைக்கிள் கூட போங்க. நாங்கள் எல்லாம் சைக்கிளில் தான் போனோம். அந்த சிண்ட்ரோம். நாங்கள் மோட்டர் சைக்கிள் தான் கேட்டேன் என் எஸ்பி கிட்ட. இல்லையே, எதுக்கு மோட்டர் சைக்கிள்? நாங்கள்லாம் சைக்கிளில் தானே போகிறோம், நீங்கள் சைக்கிளில் போங்க அப்படின்னாரு. இல்லை, நான் ஃபைட் பண்ணி ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கினேன். இப்போல்லாம் ஜிபே கொடுத்துரும். உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? இனோவா. அவருக்கு இனோவா. ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச் இல்லைங்களா? அப்புறம் நான் மதுரையில் போய் ட்ரைனிங் போனேன். எங்கன்னு கேட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி போலீஸ் கிளப்பில் ரூம் போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரூம் ரொம்ப கன்றாவியான ரூம். தண்ணி வராது, கரண்ட் வேறு வராது. மதுரை தெரியுமில்ல உங்களுக்கு? மதுரையில் வந்து சம்மரில் நீங்கள் மே மாதம் ஏப்ரல் மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியும் வரல, எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது, ஒரே ஒரு ஃபேன் தான். அந்த ஃபேனை போட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ சத்தம் கேட்கும். அது போய் எங்கே சொல்ல முடியும்? அது ரொம்ப சிம்பிளாக தான் அப்போ தாங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு மோட்டர் சைக்கிள் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு உடஞ்ச ஜீப்பு கிடச்சிது. இப்போ நம்ம ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகி போச்சுது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லாம் எஸ்பிஐ இருக்கும்போது கூட அம்பாசடர் கார், அந்த காரை பார்த்துருக்கீங்களா? சாரும் அந்த அம்பாசடர் கார் தான், எனக்கு அம்பாசடர் கார் தான். சிவப்பு லைட் வச்சுருப்பாங்க. அதில் ஏசி கிடையாது. நீங்கள் வெள்ளூர்லாம் சம்மரில் எப்படி இருக்கும்? நான் முதல்ல ஏசி கார் வந்து சென்னையில் ஜாயின்ட் கமிஷனர் வரும்போது எனக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜாயின்ட் கமிஷனர் கொஞ்சம் வசதியாக நல்லா இருப்பார் போல் இருக்கு. அவர் காரில் ஏசி வச்சுருந்தாரு. அந்த கார் அப்படி நமக்கு வந்துடும். அப்போ தான் நான் 2002 தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஏர் கண்டிஷன் காருக்குள்ளேயே நான் ஏறுறேன். இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஏர் கண்டிஷன் ரூம், ஏர் கண்டிஷன் கார், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வசதி இருக்குது. அன்னைக்கு வந்துங்க சார் சேலஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வரதுக்கு முன்னாடி சார் இருக்கும்போது நக்சலைட் ப்ராப்ளம், அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரச்சனை இருந்தது. அதாவது தமிழ் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. நிறைய கஷ்டப்படுவாங்க ஆஃபீஸர்ஸ். 1000 பேர் போராட்டத்தில் இருப்பாங்க, ஒரு எஸ்பி 4 போலீஸும் போவாங்க. அவர் என்ன பண்ண முடியும்? அதில் இதெல்லாம் நிறைய அடிபட்டவங்க இருக்காங்க, இறந்தவங்க இருக்கிறாங்க நக்சலைட் ஆப்ரேஷனில். அதுக்கு பிறகு ஜாதி கலவரங்கள் நடந்தது. சார் வந்து சவுத்தில் டீல் பண்ணி தான், கடலூர் கூட நானும் ஜாதி கலவரத்தை எல்லாம் அடக்கியிருக்கிறேன். வேற என்ன விதமான பிரச்சனைகள் அந்த நேரத்தில் சார்? அந்த நேரத்தில் நமக்கு வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், ஸ்ட்ரென்த்து அப்போ தெரியல சார். நீங்கள் எஸ்பியாக இருக்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணால் கூட கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ கடலூரில் மிகப்பெரிய கலவரங்க, 2000 வீடு எரிச்சாங்க. ஒரு 100 கான்ஸ்டபிள்ஸை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன், வரவே இல்லை. இப்போ நாங்கள் இருந்தவங்க தான் ரொம்ப சிரமப்பட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சோம். இப்போல்லாம் ஒரு ப்ராப்ளம்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டு நம்மகிட்ட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது, ரிசர்வ் ஸ்ட்ரென்த். அதெல்லாம் நம்ம அங்கே இருந்து மொபைலைஸ் பண்ணி அட்வான்ஸ் ஆகவே. இப்போ நான் 2 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டா. அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி இஷ்யூ வருதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்ட்ரென்த் அனுப்பிச்சு விட்டு அந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும். அப்போ இதெல்லாம் சார் எவ்வளோ மினிமம் ஸ்ட்ரென்த் வச்சு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க அந்த காலத்தில் சார்? மதுரை என்று சொன்னார்கள். மதுரையில் வந்து ஜாதி கலவரம் ரொம்ப வெடித்து மோசமான நிலைமையில் இருக்கும்போது சிஎம் கருணாநிதி அவர்கள் அங்கே வரணும் அப்படின்னு சொன்னார். அவர் வரும்போது நாங்கள் 4-5 ஐஜி அனுப்பப்பட்டோம். ஐஜி என்பது ஒரு பெரிய ரேங்கில் 5 ஐஜியில் நானும் ஒருத்தன். சிஎம் போன உடனே அங்கே அனுப்பப்பட்ட 2000-3000 போலீஸ் விட்ரா பண்ணுறாங்க. அப்போ நான் கேட்குறேன், ஒரு 100-200 பேர் கொடுங்க இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறேன். அது யாரும் கேட்கல, எல்லாம் போயிடுச்சு. அப்போது 9 ஜில்லாவிலிருந்து ட்ரைனிங் என்று சொல்லி அந்த ட்ரைனிங் பேரில் 10 பேர் அனுப்ப சொல்லி நான் கேட்டேன். எனக்கு ஒவ்வொரு எஸ்பியும் வந்து ஒரு சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுறதை பார்த்தேன். அவர் சிவகங்கையில் இருந்தார் அப்போ நினைக்கிறேன். அப்போது இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் மேலிருந்து கேட்டால் ஒன்றும் வரல. ஒரு அதிகாரியாக நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கும்போது உங்கள் கீழே இருக்கவங்க மற்ற உங்களுடைய கலீக்ஸ் கேட்கும்போது நீங்கள் ரிசோர்ஸ் கொடுக்கணும். அட்வைஸ் கொடுக்கறது மட்டும் அதிகாரி இல்லை. யூ கேனாட் பி அ ஆஃபீஸர் ஒன்லி கிவிங் அட்வைஸ். யூ ஷுட் பி ஏபிள் டு ப்ரொவைட் குட் கைடன்ஸ் அண்ட் குட் ரிசோர்ஸஸ். அப்போ ரிசோர்ஸ் எங்கேருந்து எடுத்தது? போச்சிங்னா அங்கேருந்து அவங்கக்கிட்ட இந்த 9 யூனிட்லேருந்து கொஞ்சம் எடுத்து அந்த 90 பேரை பர்மனெண்ட்டாக நானே டைரக்டாக ட்ரைனிங் செல்லதெல்லாம் இது செய் அது செய், லாங் லாத்தி ட்ரில், குயிக் இந்த 1 minute ட்ரில், குயிக் ரியாக்ஷன், பல விதமான ட்ரைனிங் கொடுத்து டெய்லி அவங்களை ஆக்டிவாக வச்சு முதல் பார்ட்டி 45 பேர் ஒரு வண்டியில், 45 பேர் இன்னொரு வண்டியில், எப்படி யார் உட்காரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிடுவோம். அந்த வண்டியில் ஏறும்போது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அவன் கரெக்டாக அவன் சீட்டில் உட்காந்துன்னு அவனுடைய மூட்டை அவன் எடுத்துக்கணும். ப்ராப்ளம் ஒரு இடத்துல தேனின்னு சொன்னாங்கன்னா வித்தின் 5 minutes or 7.5 minutes நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வண்டி ரெடி ஆகிடும். 15 minutesல செகண்ட் வண்டி ரெடி ஆகிடும். அந்த மாதிரி ரெடி பண்ணோம். அவங்க மதுரை ஆம்ட்ரூஸை என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர் நான் போய் பர்சனலாக முதல்ல 2-3 தடவை செக் பண்ணேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அவங்க கரெக்டாக அந்த ட்ரில் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ எங்கிட்ட ரிசோர்ஸ் இல்லாத பொழுது ரிசோர்ஸை வந்து அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்டே எடுத்து
அந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம வேல்யூ அடிஷன் என்று சொல்லுவார்கள். வேல்யூ அடிஷன் என்றால் இந்த பேப்பர் உங்ககிட்ட கொடுக்குறது, இந்த பேப்பரில் வந்து 4 இன்ஃபர்மேஷன் எழுதிட்டாங்கன்னா வேல்யூ இதுக்கு அதிகமாகிடுது. இந்த பேனை அவங்ககிட்ட கொடுக்கும்போது இப்படியே வச்சுருந்தேங்கிறது நோ வேல்யூ அடிஷன். உங்ககிட்ட வந்ததுனால அந்த ஹியூமன் ரிசோர்ஸுக்கு வந்து என்ன பயன், அதை பாலிஷ் பண்ணி தேய்ச்சி எடுக்கிறது உங்கள் லீடருடைய டியூட்டி. அது நான் எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த 90 பேர் வச்சனால என்ன அட்வான்டேஜ்னா, எஸ்பிஎஸ் கேட்கும்போது அவங்க 10 கொடுத்த டொனேஷன் கொடுத்ததை கையில் வச்சுக்கிட்டு நான் ட்ரஸ்டி மாதிரி அவங்க கேட்கும்போது டக்குன்னு ஒரு பஸ், மற்ற எங்கேருந்து யாருமே கேட்க வேணாம், இது போயிடும். அதுவும் வெல் ட்ரெயின் ஃபோர்ஸாக போகும். அதுக்கு ஒரு லீடர்ஷிப். அவன் துப்பாக்கி வந்து லீடர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் துப்பாக்கி கொடுத்து யாராவது தவறுதா சுற்றக்கூடாது. துப்பாக்கி நல்லா சுட தெரிஞ்ச 4 பேர்கிட்ட தான் அந்த துப்பாக்கி இருக்கும், மற்ற 10 கிட்டனா ரத்தி. ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ் ஒன்று கெயின் பண்ணுறது, குயிக் ரெஸ்பான்சஸ். ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் ஐ வாஸ் டூயிங். என்கிட்ட வந்து டிஜி ரவீந்திரன் என்பவர் அவர் ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடி பெட்ஃபோர்ட் அப்படிங்கிற வேன் இருந்துச்சு தருமபுரி எஸ்பிக்கு. பெட்ஃபோர்டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மூக்கு வச்ச வண்டி பார்த்துருக்கீங்களா? படம் அது கூகுள் பண்ணி பழைய காலத்து படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி வண்டி விட்டு பஸ் இருந்து, பஸ்ஸுன்னா வேன் மாதிரி, பிக்கப் வேன். அதுக்கு வண்டி இப்படி டாட்ஜ் அண்ட் பெட்ஃபோர்ட் அந்த மாதிரி வேன் தான் இருந்துச்சு. அதில் வந்து 15 பேர் உட்காரலாம். எஸ்பியை ஃப்ரண்ட்டில் உட்காரலாம். தருமபுரி ஹேட் ஒன்லி பெட்ஃபோர்ட். நான் போன உடனே எனக்கு வந்து இந்த டைமில் தான், டிசம்பர் டைமில் எனக்கு ஃபோன் வருது. யாருன்னா டிஜி கூப்பிட்றாரு, விஜயகுமார், ஐ எம் கிவிங் யூ நியூ இயர் கிஃப்ட்னார். அடையாப்பா நியூ இயர் கிஃப்ட்னா என்ன, கேக் வருமா என்ன வரும்னு யோசித்தேன். யூ வில் கெட் அ நியூ கார் அப்படின்னாரு. ப்ளூ கார், ஒரு ப்ளூ கார் 3321. அதான் நான் பார்த்தேன். அந்த ப்ளூ கார் வந்த உடனே அந்த காரில் என்னமோ நான் பெரிய ஒரு இம்பாலா வெஹிக்கிளில் போன மாதிரி, ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு நினச்சிக்கொண்டேன். அந்த தருணத்தில் அந்த இதில் ஏர் கண்டிஷன் இல்லாட்டி கூட அதுதான் பெரிய ஒரு கோல்டன் அம்பாசிடர் கார், புது வண்டி. ஸோ இதுதான் அவர் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் அதுவே பெரிய விஷயம். அதில் வந்து ஏசி கிடையாது, வருது தான். ஏசினா விண்டோ இறக்கிட்டாங்கன்னா ஏர் வரும், அவ்வளோதான். வேறு ஏசியெல்லாம் கிடையாதுங்க. அதில் வந்து இந்த ஸ்பெஷல் பிரான்ச்சுன்னு சொல்லி எங்களுக்கு இது இருக்குது. என்ன துப்பறியும் குழு மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச்சு, நுண்ணறிவு குழுவா, இன்டெலிஜென்ஸ் விங். அதில் வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் யாராவது பேசும்போது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. அது எந்த அந்த டேப் ரெக்கார்டரை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, இவ்வளோ பெருசு இருக்கும், அப்படி இருக்கும். இப்போ மாதிரி இதில் வந்து எல்லாமே டேப் பண்ணி எல்லாம் மினியேச்சரைஸ் ஆகி போச்சுல்ல. அந்த டேப் ரெக்கார்டர் பார்த்தா இது வெயிட் லிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பியானோ பட்டன் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் அவ்வளோ பெருசு இருக்கும். ஹேவ் யூ சீன் தோஸ் கைண்ட் ஆஃப் ரெக்கார்டர்ஸ்? அந்த காலத்தில் இருந்துச்சு. அதை எடுத்து ஒன்று வந்து வண்டியில் இது பண்ணி அதில் டேப் போட்டு அதில் பாட்டு கேட்டு அதிலே பெரிய சந்தோஷம். அதிலே வண்டியில் ஃபைல் வச்சுருப்போம். அப்புறம் மூணு ஸ்டேஷன், பாரூர், போச்சம்பள்ளி, இன்னொரு ஸ்டேஷனில் 6 மணி ஆனால் ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஈவினிங் 6 மணிக்கு. காரணம் நக்சலைட் என்று நீங்கள் கேள்விப்பட்டு சொன்னீங்களே, நக்சலைட் ப்ராப்ளம். வால்டர் தேவாரம் வெள்ளூரில் அடக்கி கொண்டிருக்கிறார். ஏலகிரி மலை நடுவில் இருக்குது, தர்மபுரி இந்த பக்கம் இருக்குது, ஜோலார்பேட் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாரூர், போச்சம்பள்ளி, இன்னொரு ஸ்டேஷன் எம்ல ஒரு ஸ்டேஷன் வரும், ஃபர்கெட் தி நேம் ஆஃப் தி பிளேஸ். அங்கெல்லாம் ஸ்டேஷன் மூடிட்டாங்க. இது எனக்கு சேலஞ்சாக இருந்துச்சு. எனக்கு முன்னாடி பால்ராஜன், மதிகொண்டியம் பாளையம், மத்தூர், பாரூர், போச்சம்பள்ளி. பால்ராஜ் என்பவர் நல்லா வேலை செஞ்சுட்டு அவர் ரிட்டையர் ஆகிட்டார், இல்லை வேற எங்கே போயிட்டாரு. நான் போட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எஸ்பி, யங் எஸ்பி. இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. எப்படி போலீஸ் ஸ்டேஷன் மூடலாம், அதாவது எதிரி தாக்குதலுக்கு போலீஸ் ஸ்டேஷன் மூடி கொண்டிருந்தால் மற்றவர்கள் பப்ளிக் நிலைமை என்ன? அதனால நம்ம வந்து சின்னசாமி என்ற ஏட்டையா ஒரு டிரைவர் இருந்தார், பின்னாடி சின்னு, அவர் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆகிட்டார். இப்போவும் சில டைமில் என்னை கூப்பிடுறாரு, ஃபோனில் பேசுகிறாரு. அந்த ஆளுக்கு வந்து டியூட்டி எப்போனா ஈவினிங் ஆனால் நம்ம டின்னர் முடிச்சுட்டு நான் வண்டியில் ஏறுவேன். பட் இந்த பட்டன், இந்த பியானோ போட்ட உடனே பாட்டு வரும், மைல்டாக பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். இன்னொரு பக்கம் ஒயர்லெஸ் செட்டில் எந்தெந்த ஸ்டேஷன் அலர்ட்டாக இருக்குது அதை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். அது நடுவில் சின்ன டிம் லைட்டு, அதே வந்து இம்ப்ரூவைஸ், இந்த ரீடிங் லைட் மாதிரி சின்ன டிம் லைட்டு, அது ஒரு சீப்பான ஏதோ லைட்டு ஃபிட் பண்ணி அது இருக்கும். தபால் இருக்கும். தபால்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த பார்க்கக்கூடிய அஃபிஷியல் ஃபைல்ஸ் அது பாட்டு கிடக்கும் சைட்டில். அதுவும் மடியில் காலை கிராஸ் பண்ணி அதையும் வச்சுட்டு ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் ஒயர்லெஸ்ஸு. ஆவரேஜாக ஒரு 200 கிலோமீட்டர் நைட்டு ஓட்டுவோம். எங்கே போவேன்னு சொன்னால் அங்கேருந்து புறப்பட்டு நேராக திருப்பத்தூர் அந்த பக்கம் பார்டர் ஆஃப் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் போய் அங்கேருந்து ஆந்திரா பார்டர், ஃபர்கெட் தி நேம் ஆஃப் தி ஆந்திரா பார்டர், அங்கேருந்து டச் பண்ணி அங்கேருந்து பெங்களூர் வழியாக டச் பண்ணிட்டு 200 கிலோமீட்டர் ஆவரேஜாக ஓட்டும். சின்ன டிரைவர் பயங்கர அலர்ட்டாக இருப்பான். டே டைமில் அவர் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்குறதே இல்லை. ஸோ தட் வில் பி அலர்ட் இன் தி நைட். கொஞ்ச நாளில் எல்லா ஸ்டேஷனையும் வந்து கெட் த நைட் பேக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கெட் தி வின் த நைட் பேக். இந்த நைட் வாஸ் வித் தி நக்சலைட். நவ் வி டுக் ஓவர் தி நைட். அந்த பாரூர், போச்சம்பள்ளி, மாத்தூர் மற்ற எல்லா ஸ்டேஷனுமே நைட் அலர்ட்டாக இருக்கும். அலர்ட் மட்டும் இல்லை, வெளியே பெட்ரோலிங் பண்ணி அவங்களுடைய ஆதிக்கம் குறைக்கிறதுக்கு ஒரு சேலஞ்சாக நம்ம எடுத்தோம். ஸோ அதனால் போர் குணம் உங்களுக்கு தேவை. போர் குணம் என்றால் அக்ரெஷன், பட் வெரி இன்டலெக்சுவல் அண்ட் சேனலைஸ்ட் அக்ரெஷன், நாட் தட் வேஸ்ட்ஃபுல் நெகட்டிவ்
மேலிவலன் என்றால் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க அந்த அக்ரஷன் கிடையாது. இந்த சேலஞ்ச் இந்த எஸ்பி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அது எப்படி என்னுடைய ஜில்லாவில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ண முடியும்? யாரோ நமக்கு மீறி நம்ம எஸ்ஐக்கு மீறி இருக்க முடியாதுன்னு அப்படி ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு எஸ்ஐயும் பயங்கரமான அவங்க ஆக்டிவ் ஆகிட்டாங்க. நம்ம எப்படி ஒரு இண்டிகேஷனுக்கு இப்படி இந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்னது புலி வந்து என்னமோ சொல்லுவாங்க இவ்வளோ பாஞ்சு அது குட்டி வந்து இவ்வளோ பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான். ஸோ அது மாதிரி லீட் கொடுக்க வேண்டியது தான், டைரக்ஷன். ஸோ இட் இஸ் வெரி scintillating, very exciting experience to work in the Dharmapuri, especially during challenging times, because my boss was also of that nature. அவருடைய இது அப்சல்யூட்லி அட் டாப் ஆஃப் தி திங்ஸ்வாங்க. அதாவது ஒரு நம்ம டாமினேட் பண்ணணும், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டர்ஃபில் நம்ம தான் பாஸாக இருக்கணும். அதில் வந்து இது கிடையாது, நத்திங் கால் ஈகோ. நம்ம தான் இந்த பெரிய ஆள் அப்படி கிடையாது. நான் எஸ்பி என்னுடைய டியூட்டி நான் செஞ்சாகணும், நீங்கள் சேட்டி வேறு யாரும் செய்ய முடியாது. ஈடு இணைய இல்லாத பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் ஃபால். ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஐ ஹேட். யூ ஒர்க்ட் இன் Dharmapuri later or as an ASP only. ASP. Yes. You were in Harur, not Harur. At that time Dharmapuri and Pannagaram all same ஒரே சப்டிஷன் சார். அப்போ தான் வீரப்பன் கோபியிலிருந்து கேஸ் migrated to Pannagaram. Pannagaram is the vice place, அது ஏரியூர் என்று நெருப்பூர். She was supposed to join him. அப்போ நம்ம அங்கே கேம்ப் பண்ணிட்டு இருந்தோம். that bank also Veerappan attacked the bank at the time. Indian bank. Yes, very interesting. அந்த டைம்ல ஸோ சார் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம வந்து லீடர்ஷிப் கொடுக்கும்போது சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம யங்ஸ்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணி நம்ம இஃப் யூ லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணுவாங்க. ஒன்று சொல்லுவாங்கல்ல, குரூப் ஆஃப் ants led by a lion is more courageous and more powerful than a group of lions led by an ant. ஸோ அந்த லீடர் தான் முக்கியம் அப்படிங்கிறது சார் சொன்னார். அந்த காலத்தில் என்னென்ன சிரமங்கள் இருந்தது, வண்டியில் வாகனங்களில் ஆள் குறைவாக இருக்கும், வயர்லெஸ் செட்டு நம்பி இருக்க வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் நம்ம வந்து டேப் ரெக்கார்டை போட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். இந்த சர்வீஸில் சில நேரத்தில் கொஞ்சம் சைட் ட்ராக்கில் கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க, கவர்மெண்ட் பற்றி என்ன பேசுகிறாங்க, நாட்டை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரெக்கார்ட் பண்ணணும். அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி நோட்டில் எழுதி அனுப்பணும். அப்போ ரொம்ப தமிழ்நாட்டிலே சிறந்த பேச்சாளர்கள் உங்கள் லிமிட்டில் வருவாங்க பேசுறதுக்கு. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணி சார் வந்து பாட்டு கேட்டுக்கு போகிற மாதிரி நான் அந்த ரெக்கார்டை போட்டு கேட்பேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மதுரையில் அப்போ நல்ல பேச்சாளர் இருந்தார், அவர் பேரே தீப்பொறி ஆறுமுகம். அவர் பேசினா தீ பிறக்கும். அவர் வந்து நான் எஸ்பியாக இருந்தேன், ஒரு கான்ஸ்டபிள் ஏதோ யாரையை பற்றி தப்பாக பேசினார் போல இருக்கு, சிஎம் அல்லது பிரைம் மினிஸ்டரை பற்றி. நான் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு கான்ஸ்டபிள் இவர் பேசுகிறாரு, இந்த சைலேந்திர பாபு பயங்கரமான அடவடி பண்ணிட்டு இருக்காரு, நம்ம கட்சிக்காரரை வந்து கான்ஸ்டபிள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, எலெக்ஷன் வரப்போகுது, இந்த ஆட்சி மாறும், ஆட்சி மாறும்போது இந்த ஹெட் கான்ஸ்டபிள் தான் எஸ்பி சைலேந்திர பாபு ஹெட் கான்ஸ்டபிளாக மாற போகிறாரு அப்படின்னு பேசுகிறாரு. ஸோ பேசுகிறது ரொம்ப வேடிக்கையாகவும் ரொம்ப பெரிய பெரிய பேச்சாளர்கள். நான் கடலூரில் இருக்கும்போது நிறைய பேச்சாளர்கள், தொழில் திருமாவளவன் அப்போது அரசியலில் வந்துட்டு இருந்தார், அவர் வந்து இப்போ எம்பியாக இருக்கிறாங்க. ஸோ அவருடைய ஸ்பீச் எல்லாம் கூட நாங்கள் கேர்ஃபுல்லாக தான் ரெக்கார்ட் பண்ணுவேன், போட்டு கேட்பேன். ஏன்னா அந்த தமிழ்நாட்டிலேயே சிறந்த சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள்லாம் நம்ம மாவட்டத்துக்கு வருவாங்க, அதை பப்ளிக்காக பேசுவாங்க. அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் வந்து இந்த சிவில் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ், மக்களை பற்றி, சிச்சுவேஷன்ஸை பற்றி எல்லாம் தெரியும். சார் நீங்களும் சாரும் சேர்ந்து ஒரு வீரப்பன் சார் கேஸ் ஹேண்டில் பண்ணீங்களா சார்? அந்த கேஸ் பற்றி இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க சார், அதை பற்றி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து 1970s 1980s அந்த மாதிரி கேப்பில் யூபிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணாங்க. பட் இப்போ வந்து 2020s நீங்கள் வந்து என்ன ஜென்ரேஷன் கேப் பார்க்குறீங்க பிட்வீன் த ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் பிட்வீன் த ஆஃபீஸர்ஸ்? பியூரோக்ராட்ஸுக்கு நம்ம யூபிஎஸ்சியில் கூட எத்திக்ஸ் பேப்பர் பார்த்தோம். ஸோ ஒரு பாலிசி வரும்போது தன்னோட சப்ஜெக்டிவ் எத்திக்ஸுக்கும் ஒரு பியூரோக்ராட்டாக இருக்கிற ஆப்ஜெக்டிவிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? நீங்கள் என்ன டீப்பான கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்.